ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அளப்பரிய ஆண்டவருடைய மகாபெரிய கிருபை நமக்கு உண்டாயிருந்தபடினால கடந்த வாரத்து நாட்களிலே இதே போல ஒரு பரிசுத்த ஆராதனையில தேவநாயகத்திற்கு ஒரு ஆராதனை செய்து நாம் கடந்து போனோம். இந்த ஒரு வார காலமாக எல்லா சூழ்நிலைக்கு மத்தியிலும் கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் கர்த்தர் அவருடைய சிலுவையின் மறைவுக்குள்ளாக பாதுகாத்து நமக்கு என்னதெல்லாம் தேவையோ வேண்டியதோ அதையெல்லாம் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து திரும்பவும் விசேஷமாக ஒரு பரிசுத்த நாளை காணும்படியாக தேவநாயகத்தை நமக்கு கிருபை செய்து அவருடைய சன்னிதானத்தில் என்னையும் உங்களையும் கூட தேவநாயகத்தை அழைத்து கொண்டு வந்து சேர்த்து அவரை ஆராதிக்க முடியாத அந்த கிருபையை திரும்பவும் அந்த ஆசீர்வாதத்தை திரும்பவும் எனக்கு உங்களுக்கு தந்தது பெரிய ஒரு சிராக்கியமும் பாக்கியமாக இருக்கிறது. கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதை காட்டிலும் அவருடைய சமூகத்தில் வந்து ஆவிலே கைகூர்ந்து மகிழ்ந்து அவரோடு கூட சேர்ந்து அவருக்கு ஒரு ஆராதனை செய்கிறதை காட்டிலும் இன்பமானது உலகத்திலே ஒன்றுமே இல்லை என்று நான் அடித்து சொல்லுவேன். என் வாழ்க்கையில் நான் அனுபவத்திலே காண்கிறேன். அதற்காக என் ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். துயரத்திலே இன்பமும் ஏற்றதமாக இருக்கிறது. அது சத்தியமான வார்த்தை. அதை நாம் அனுபவத்திலே காண முடியாத செய்த அந்த அன்பின் ஆண்டவருக்கு நான் அதிகமாக என்ன செய்கிறேன், தேவ சமூகத்திலே நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வேலையானது ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தைகளை நான் கருத்தூன்றி கேட்டு நம்முடைய ஆத்மாவிலே அதை பதித்து கொண்டு அதை திரும்பவும் நினைவுக்கு கொண்டு வந்து உணர்வுபூர்வமாக அதை நாம் உணர்ந்து வாழ்க்கையிலே அதை கை கொண்டு ஆசீர்வதிக்கப்படுகிற நேரமாக காணப்படுகிறது. அதற்காக இந்த ஆண்டவருக்கு நான் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நாம் திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதை கை கொண்டு நடக்க வேண்டும். அப்பொழுது நாம் பாக்கியவான்கள் என்று யாக்கோபு பக்தர் எழுதி வைத்திருக்கிறார். அப்படினால இது ஆண்டோட வார்த்தையை கேட்கிற நேரமாக இருக்கிறது. என்னையும் மறைத்து என் தேவன் எனக்குள் இருந்து நல்ல வார்த்தைகளை உங்களுக்கு தந்தரல நானும் என்னுடைய சிறந்தாழ்த்தி என் தேவனை வேண்டி நிற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தைகளுக்காக நான் காலத்தில் தேவ சமூகத்தில் காத்திருந்தேன். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆதியாகமம் புஸ்தகத்திலே 12வது அதிகாரத்திலே 2-3 வார்த்தைகளை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 12:2-3 வார்த்தைகளை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும் என்றார் என்று ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை கர்த்தர் இன்றைக்கு நமக்கும் தந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. ஆபிரகாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷர் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதற்காக நம் ஆண்டவரை நாம் துதிப்போமாக, ஸ்தோத்திரிப்போமாக. அவர் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய மனிதன். அவர் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது அவருக்கு மாத்திரமல்ல, அவரை நெருங்கி சார்ந்திருந்தான அவருடைய பிள்ளைகளுக்கு, குடும்பங்களுக்கு மாத்திரமல்ல, முழு உலகத்துக்கும் அது ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொல்லி இந்த வேத பகுதி நமக்கு போதிக்கிறது. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். உனக்குள்ளாக பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். அப்படியானால் ஆபிரகாம் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்தார், இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்தார், எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தார், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தார். இந்த பூமியில அநேக ஜனங்களுக்கு அவர் ஆசீர்வாதமாக இருந்தார் என்று இந்த பகுதி நமக்கு சொல்லுகிற ஒரு உண்மையான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படியானால் நாமும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தானே. தேவ சமூகத்தில் இருக்கிறோம் அல்லவா, தேவனுக்கு ஆராதனை செய்கிறோம் அல்லவா, தேவனை நாடி இருக்கிறோம் அல்லவா. நாமும் என்னை ஆபிரகாமை போல இன்னும் அநேக தேவன மனுஷர்களை போல நாமும் அநேகருக்கு பலருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தேவனாய் கர்த்தர் உங்களை என்னையும் என்ன செய்திருக்கிறார், அவருடைய ராஜ்யத்தில், அவருடைய வீட்டில், ஒரு சபையில கொண்டு வந்து ஆசீர்வதித்திருக்கிறார் என்கிற காரியத்தை நாம் மனதிலே கொள்ள வேண்டாம். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவரோ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தார், இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்தார். நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நாமும் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம். அதுதான் இன்றைக்கு மைய பகுதியாக இருக்கிறது, செய்தியுடைய மைய பகுதியாக இருக்கிறது. நாமும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஆபிரகாம் அநேகருக்கு, இந்த உலகத்துக்கு, அநேக ஜாதி ஜனங்களுக்கு அவர் ஆசீர்வாதமாக இருந்தது போல நாமும் அநேகருக்கு என்ன செய்யணுமா, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதுதான் காரியமாக இருக்கிறது. நாம் அப்படி இருக்கிறோமா?
நம்மை தொட்டு பார்க்க வேண்டிய நேரமாக இருக்கிறது. நாம் பலருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோமா? நம்முடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோமா? சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோமா? தேவனை தேடுகிற ஜனங்களுக்கு நாம் ஆசீர்வாதமா இருக்கிறோமா என்று நம்மை தொட்டு பார்க்க வேண்டிய ஒரு நல்ல சமயமாக நேரமாக இருக்கிறது. அதற்காக ஆண்டவரை நான் சோத்திருக்கிறேன். ஆதியாகம புத்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 31 முதல் 33 வரை வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆபிரகாம் நிமித்தம் லோத்தும் பாதுகாக்கப்பட்டார், அவரும் ஆசீர்வதிக்கப்பட்டார் என்று வேத புத்தகம் நமக்கு காண்பிக்கிறது. வாசிங்க. ஆதியாகமம் 18 31 முதல் 33 வரைக்குள்ள வசனங்களை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. அப்பொழுது அவன் இதோ ஆண்டவரோட பேச துணிந்தேன். 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டால் பாருங்க, அழிவுக்கு எத்தனமாக இருக்கிற மக்களை கூட பாதுகாக்கக்கூடிய ஒரு கிருபை நிறைந்த ஒரு பாத்திரமாக ஆபிரகாம் காணப்பட்டார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே லோத்துவும் இந்த சோதம் குமாராவுடைய செழிப்பை பார்த்து கர்த்தருடைய தாசனாயிருந்தான அந்த ஆபிரகாமை புறக்கணித்து அதவல்ல ஆசீர்வாதம் என்பது யோசிக்க மறந்து தடுமாறி என்ன செய்து விட்டார்? அவர் அங்கே சோதம் குமாராவுக்கு போயிட்டாரு. அங்கே சோதம் குமாராவுக்கு அவர் போயிட்டாரு. ஆனா அது அழிவுக்கு எந்திரமான தேசமா இருந்தது. அங்க போய் அந்த மக்களோடு கூட அவர் அழிந்திருக்க வேண்டும். ஆனால் ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனுக்காக அழிவுக்கு எத்தனமா இருக்கிற அந்த இடத்துல இருக்கிறதான தன்னுடைய சகோதரனை லோத்துக்காக அவர் என்ன செஞ்சாரா? ஆண்டவரத்தில் கருத்தா ஜெபம் பண்ணாரு, விண்ணப்பிச்சாருன்னு தொடர்ந்து நம்ம பார்க்கலாம், வாசிக்கலாம். அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராத இருப்பார். அப்படின்னு எவ்வளவு நாசுக்கா இவ்வளவு அழகா ஆண்டவரத்துல மன்றாடி ஜெபம் பண்றாரு பாருங்க அந்த லோத்துக்காக. இந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசுறப்பா, 10 நீதிமான்கள் அங்க இருந்துக்கலாம்ல ஐயா? ஆண்டவர் தெரியாதா? மனசுக்குள்ள சிரிச்சிருப்பாரு, நீ லோத்தை காப்பாத்தணும், லோத்து அந்த அழிந்து போகிற பூமிக்கு ஓடி போயிட்டான், அவனை காப்பாத்தணுங்கிறதுக்காக நீ என்கிட்ட நைசா பேசுற, எனக்கு தெரியுது. ஏன்னா ஆபிரகாம் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும், அவருக்கு சிநேகிதனாக இருந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சிநேகிதருக்கு ஒன்ன மறுக்க முடியுமா? ஆண்டவரினால சரிப்பா அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அவர் அந்த மண்டாட்டு ஜெபம் அன்னைக்கு பண்ணாது இருந்திருப்பார் என்று சொன்னால் லோத்துவை என்ன செய்திருப்பாரு? அந்த சோதம் குமார மக்களோடு சேர்ந்து அழிந்து போயிருப்பார். அப்ப பாருங்க, ஆபிரகாம் ஆசீர்வாதமா இருந்தாரா? அவர் அழுக்கு எத்தனமான இடத்துல கர்த்தருடைய சித்தம் அறிந்தும் அதை மறந்து அல்லது மீறி தம்முடைய சித்தப்பாவை விட்டு கடந்து போன அந்த சகோதரனுக்காக அவர் கருத்தோடு வேண்டிக் கொண்டார். இப்படி நம்மளும் மற்றவங்களுக்காக கருத்தோடு வேண்டிக் கொள்ளணும். ஆசீர்வாதம், அதான் ஆசீர்வாதமா இருக்கிற காரியம். அர்த்தம் ஆசீர்வாதமா இருந்தா மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொன்னா நிறைய பேங்க் பேலன்ஸ் இருக்கு, அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு காரியம் இல்ல, கண்டிப்பா கொடுக்கணும். நம்ம கொடுக்க சக்தி உள்ளவங்களா இருந்தோம்னா ஆபத்து அவசரத்தில் இருக்கிற நம்முடைய சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, தேவ ஜனங்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு ஒரு நெருக்கடியான இக்கட்டான சூழ்நிலையில கொடுக்கணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் இப்படி நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அழிந்து போகிற ஒரு ஆத்மாவுக்காக தேவ சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும்? முழங்கால நிற்கிறது. அது ஒரு மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிற காரியம் தான். அல்லேலூயா. சங்கீதம் 106 22 23 ஆண்டவருக்கு வந்த கோபத்துக்கு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேல ஆண்டவருக்கு வந்த கோபத்துக்கு அவங்களை சுடுகாடாக்கி இருப்பாரு. அவ்வளவு தூரம் மோசமான மக்கள் தான் இருந்தாங்க. ஆண்டவரை குறித்து சொல்லுகிற பொழுது அவர் நீடிய சாந்தமும், நீடிய தயவும், நீடிய பொறுமையும் உள்ள தேவன் என்று சொல்லிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு அப்படி கோபம் வந்துட்டு அப்புறம் எவ்வளவு மோசமான ஆட்களா இருந்திருப்பாங்க இந்த ஆதி இஸ்ரவேல் ஜனங்க. நாம அப்படி இருந்துடக்கூடாது, கவனமா இருக்கணும் தேவ சமூகத்துல. அவ மோசே நீ நவுளு, இவனை சரிப்பட்டு வர மாட்டான், இவங்களை அழிச்சிடுறேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்கிறேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்க சந்ததியை பெரிய ஜாதி ஆக்கிறேன் அப்படின்னு சொன்ன பொழுது அவர் என்ன செஞ்சாருன்னு இந்த வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தேவனால் தெரிந்து அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாசிங்க பாப்போம். சங்கீதம் 106 22 23 வசனங்களை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. எகிப்திலே பெரிய கிரியைகளையும் ஆமா சிவந்த சமுத்திர
ஆமா ஆமா தெரிஞ்சாம செஞ்சுட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்கதான் அந்த பேசுகிற கடவுளுடைய மகத்துவத்தின் வல்லமை. அந்த சீனாய் மலை எரிகிறதையும் அங்க இடிமுழக்கமும் மின்னல்களும் கேட்கிறதையும் கர்த்தருடைய சத்தம் கேட்கிறதையும் கேட்டவங்க, செங்கலை பிளந்த பொழுது பார்த்திருந்தவங்க, கண்மலை பிளந்து தண்ணீர் கொடுத்ததெல்லாம் பார்த்துட்டு இருந்த மக்கள் அந்த நேரத்தில் ஆர்ப்பரிச்சாங்க. அடுத்த நேரத்தில் என்ன செஞ்சுட்டாங்க? சரியா சொல்ற அந்த புத்தி கெட்டு போனாங்க. வாசிங்க. ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அவர்களை அழிச்சிருவேன் அப்படின்னாரு ஆண்டவரே. அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே, ஆமா அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அடிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றார். ஆமா அப்பா அடிக்க வருகிற பொழுது, பிள்ளை அடிக்க வருகிற பொழுது அம்மா குறுக்க நிற்கிற மாதிரி ஒரு ஆளு இப்பவும் நம்ம எல்லாருக்கும் வேண்டியதாக இருக்கிறது. எனக்கு வேண்டியதாக இருக்கிறது, உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. இல்லைன்னா தொழியை விரிச்சிருப்பாரு எப்பவுமே ஆண்டவர் நம்மளை. ஆமா தோழே இருந்திருக்காரு நமக்கு. ஆமா அப்போ நம்மளை தொழியை விரிச்சிடாதபடி, நம்ம கண்டிச்சிடாதபடி மத்தியில அம்மா சாதத்துல ஒரு தேவன மனுஷன் நிற்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. அவர் ஆண்டோடைய கிருபை பெற்றவராக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இது ஆசீர்வாதம். இதான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. பாத்தீங்களா? கொடுங்க, இருந்தா கொடுங்க. நான் இப்போ அதையும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லல. கொடுத்து இருந்தா கொடுங்க. நெருக்கத்திலே அவசியத்தில் இருக்கிற மக்களுக்கு கொடுங்க. எல்லாத்துக்கும் மேலாக எப்படியெல்லாம் நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியும், எப்படியெல்லாம் பரிசுத்தவான்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மற்றவர்களுக்கு எப்படியெல்லாம் ஆசீர்வாதமா இருந்தார்கள் என்பதை நான் பார்த்துக் கொண்டோம். யாக்கோபு 5:16 ஒரு நீதிமான் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிற பொழுது அது ரொம்ப ஊக்கமுள்ள ஜெபமா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒன்றா இருக்கிறது. அவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். யாக்கோபு 5:16 நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் ரொம்ப பலன் உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஜெபக்கிருபை உங்களுக்கு இருக்கா? தேவசமூகத்தில் ஜெபக்கிருபை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரா? நீங்க ஜெபிக்கக்கூடிய அந்த கிருபையும் ஆவியும் வல்லமையும் நீங்க பெற்றிருக்கிறீங்களா? மற்றவர்களுக்காக நீங்க ஜெபிங்க, அது ஆசீர்வாதமா இருக்கும். உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிற மட்டும் இல்ல, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கா? எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிஃப்டை கர்த்தர் செய்திருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. சிலர் நல்ல தரிசனம் காண்பாங்க, சிலர் தேவசமூகத்தில் உட்கார்ந்து இருக்கும் போதே அப்படி ஒரு கண்ணு சொக்கி அப்படின்னு ஒரு செஞ்சுட்டு அப்படி ஹாய்னு முடிப்பாங்க. அந்த கேப்ல நான் தரிசனம் கட்டுட்டேன்னு சொல்றவங்கலாம் இருக்காங்க. சரி, அதுவும் ஒரு கிருபை தான் போல இருக்கு. என்ன சொல்றது? சிலர் தேவ சமூகத்துல விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து விசுவாசமுள்ள ஜெபம் பண்ணுகிறவங்களாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. தூத்துக்குள்ள ஒரு விசுவாசி இருந்தாரு, இப்ப சபையில் அவர் இறந்து போயிட்டாரு. தேவ சமூகத்தில் இருந்தது ஆசீர்வாதம். தேவ சமூகத்தை விட்டு போன பொழுது பல கஷ்டங்களை பல இழப்புகளை உண்டாகி அவரு காலத்துக்கு முன்பாகவே நம்முடைய ஓட்டத்தை முடிச்சுட்டு போயிட்டாரு. சந்திரன் சொல்லி ஒரு விசுவாசி அங்க ஒரு பெரிய ராஜ்ய மணி நடத்திட்டு இருந்தாரு. அவரு முழு ஜபம் இந்த மாதிரி ஜபங்களை ஜெபிச்சாருன்னா அடிச்சு ஜெபிப்பாரு. ஆண்டவரே, நீர் எனக்கு தரணும் ஆண்டவரே, நீ தந்தே ஆகணும் ஆண்டவரே, இதை எப்படி செய்யணும் ஆண்டவரே அப்படி அடிச்சு என்ன செய்வாரு? விசுவாசமா ஜெபம் பண்ணுவாரு. அப்படி அடிச்சு ஜெபம் பண்ணி நிறைய காரியம் பெற்றிருக்காரு. நான் இல்லைன்னு சொல்லல. ஒரு சமயத்துல பெரிய நஷ்டம் அந்த கம்பெனியில உண்டாயிட்டு, அந்த கம்பெனி திரும்ப ரன் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பள்ளம் உண்டாயிட்டு. அப்படி ஒரு பள்ளம் உண்டான பொழுது அவர் தேவ சமூகத்துல, ஆண்டவரே இந்த கம்பெனியை திரும்பவும் நீர் ஓட்டவும் இது ஆசீர்வதிக்கும், உம்மாலே கூட ஆண்டவரே, உம்மாலே கூட ஆண்டவரேன்னு செபிச்ச சத்தத்தை நாங்க கேட்டிருக்கிறோம். அப்படி ஒரு விசுவாசம் உள்ள ஜெபம், அப்படி ஒரு விசுவாசம், அதுவும் ஆண்டவருடைய கிருபை தான். அப்படி ஒரு விசுவாசத்தை தேவனா கேட்டார். அப்படி ஒரு அலங்காரத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருந்தாரு, அவருக்குள்ள வச்சிருந்தாரு. என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு அடிச்சு அந்த முள்ளர் ஜெபத்தில் செப்பிச்சாரு. 2 நாள் கழிச்சு நாங்கள் கேள்விப்பட்டோம், தைவான்ல இருந்து ஒரு கப்பல் என்ன செஞ்சிருக்கு, தூத்துக்குடி வழியா வேற எங்கேயோ ஒரு நாட்டுக்கு நிறைய சரக்குகள் ஏற்றிக்கிட்டு, மீன்கள் ராலைகள் எல்லாம் ஏற்றிக்கிட்டு அது தூத்துக்குடி துறைமுகத்து பக்கத்தில் வந்திருக்க பொழுது திடீர்னு கப்பல்ல ஒரு ஓட்டை விழுந்து பொத்துட்டு, ஏதோ ஒரு பெரிய ஒரு வேலை ஒன்று வந்துட்டு
இனி அதுக்கப்புறம் அங்கிருந்து நவுட்ட முடியாது. அப்போ இந்த பழுதை சரிப்படுத்தணும்னா இந்த கப்பல்ல இருக்கிற இந்த ராலு மீன், விலையுறந்த ராலு மீன், இந்த கனவா, இதெல்லாம் பாதுகாக்கணும்னா இதை ஓட்ட விழுந்துட்டனால அந்த ஃப்ரீசர்லாம் ஏதோ ஒன்று வேலை செய்யலன்னு சொன்னாங்க. அப்போ என்ன செய்யறதுன்னு சொல்லி கேட்கிற பொழுது ஒவ்வொரு இடமாக இந்த ரால் கம்பெனி வச்சிருக்கவங்கிட்ட கேட்க பொழுது அவங்ககிட்ட எல்லாம் என்ன இருந்துச்சு, கம்பெனி ஓடிக்கிட்டு இருந்ததுனால அவங்க சரக்கு வைக்கிறதுக்கே அது போதுமானதுனால எங்கிட்ட இடம் இல்லைன்ட்டாங்க. கடைசியாக இப்படியோ இந்த இலாசி போர்டுன்னு ஒரு கம்பெனி வச்சிருந்த அந்த கம்பெனியை தொடர்பு கொண்ட பொழுது கம்பெனி ஓடாம கிடந்துச்சு. அவ்வளவு ஃப்ரீசரும் என்ன செஞ்சு காலியா இருந்துச்சு. கொண்டாக்கப்பா இடம் இருக்கு கொண்டாக்கப்பான்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க வச்சுட்டாங்க. இப்படி அந்த கப்பலை சரிச்சுக்கிறதுக்கு 1 வாரமா 2 வாரம் ஆயிட்டு பல லட்சம் ரூபாய் வாடகையாக அவருக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா! நின்று போன கம்பெனியை கர்த்தர் நடத்தினார். இது ஒரு விசுவாசம் உள்ள ஜெபம். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு இருந்தா ஏன் நீங்க மற்றவங்களுக்கு ஜெபிங்க? அப்ப நீங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க தானே? அதற்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துமாக. ஈசாக்கு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாக இருந்தபடினாலே ஜனங்களுக்கு அது வழங்கின பொழுது அவரிடத்துல போய் உடன்படிக்கை பண்ணிக்கிட்டாங்க. என்ன வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம கூட கடவுள் இருக்காரு, மற்றவங்க அறிமுறையான காரியங்கள் உண்டாச்சுன்னா மற்றவங்க நம்மளுக்கு வந்து ஒட்டிக்கிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுக்காக நாம் கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறது ஆசீர்வாதம் தானே. அப்படி நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை பார்த்து பாருங்க. அமலேக்கினுடைய மனைவி வேலைக்காரிகளும் அவருடைய கற்பம் அடைக்கப்பட்டிருந்துச்சு. கர்த்தர் சொன்னார், நீ அவன்கிட்ட போய் வேண்டுதல் செய்துக்கு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவன் உனக்காக ஜெபம் பண்ணுவான்னு சொன்ன பொழுது ஆபிரகாம் ஜெபம் பண்ண பொழுது அவங்களுக்கு பிள்ளை பிற கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டினான்னு சொல்லப்பட்டிருக்கு. சிலருடைய பாவங்கள் சாபங்களை கொண்டு வந்திருக்கோம். அதனால அவன் வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் அடைபட்டு இருக்கோம், ஆசீர்வாதங்கள் தடைபட்டு இருக்கும். அப்போ நீங்கள் நான் என்ன செய்யணுமா? அவங்க நம்ம இடத்துல வந்து ஆண்டவர் இருக்காருன்னு அறிஞ்சு உங்களோட தேவன் இருக்கிறான்னு பார்க்கிறோம். ஆனால் அப்படின்னா நீங்கள் என்ன செய்ய எனக்காக வேண்டுதல் செய்கிற பொழுது அந்த பொறுப்பு நமக்கு இருக்கு அப்படின்னு இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு. நமக்காகவே வேண்டிக் கொண்டிருக்க கூடாது. ஹல்லேலூயா! வாசித்து பாருங்க பாப்போம். ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் வேலைக்காரியையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். ஆமா, குணமாக்கும் ஆண்டவரே, தடைகளை மாற்றும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிற காரியம். அல்லேலூயா! ஆதியாகமம் 30:26 முதல் 28. யாக்கோபு லாபான்ட்ட போனாரு, மாமா வீட்டுக்கு போனாரு. இவர் வந்த பிறகு அவருக்கு இருந்த ஆடு மாடு எல்லாம் பெருகிட்டு ஆசீர்வாதம் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. அது அவரு குறிப்பால உணர்ந்தேன் அப்படின்னு அங்கே சொல்லி வச்சிருக்கிறாரு. அப்போ நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறது மாத்திரமல்ல, எல்லாருக்கும் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணுங்கிறது தான் நம்மளை கர்த்தர் ஏதாவது ஒன்றை நமக்கு விசேஷித்தமாக தந்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அது பணமாக இருக்கலாம், ஆவிக்குரிய வரங்களாக இருக்கலாம், வல்லமைகளாக இருக்கலாம், இல்லை என்னை ஊழியத்தில் கொண்டு வச்சிருக்கிறது உங்களுக்காக இருக்கலாம். உங்களுக்காக நான் தேவ சமூகத்தில் மன்றாடுகிறதுக்காக வேண்டுதல் செய்கிறதுக்காக ஒரு பொறுப்புள்ள ஊழியக்காரனாக இங்கே இருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்காக, உங்களை நடத்துறதுக்காக, உங்களுடைய சுகதுக்கங்களில் நானும் எனக்கு உண்டான சுகதுக்கம் போல அதை பாவிச்சு உங்கள் கூட கலந்து அந்த காரியத்தில் பங்கு பெறுவதற்காக உங்களுக்காக நான் இங்கே தேவ சமூகத்தில் நிற்க முடியாக தேவனால் அழைக்கப்பட்டிருக்கலாம். அந்த கடமையை நான் சரியாக செய்ய வேண்டும் அல்லவா? உங்களுக்கும் அப்படி ஏதாவது பொறுப்பு கொடுத்துருப்பாரு தான் ஆண்டவரே. வாசிக்க நான் சம்பாதித்த மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும். நான் போகிறேன். நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தை நீர் அறிந்திருக்கிறீர் என்றான். ஆமா ஆமா ஆமா, கண்ணுல எனக்கு மர்மனை தாய் கிடைச்சா நீர் இருமுன்னு மாமா போய் மருமகிட்ட என்ன செஞ்சாரு, தாழ்மையா கேட்டாருன்னு சொல்லப்பட்டு. ஆமா, மாமா பெரியாரு மருமகன் இப்பதான் சின்னவர் தானே, வயசுல எல்லாத்துக்கும் சின்னவர் தானே, அதுவும் ஒண்ணும் இல்லாம
போண்டியா என்ன செஞ்சாரு, ஓட்டாண்டியா இவரு லாபா கிட்ட போனாரு அப்படின்னு தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கோலும் கையுமாக வெறும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து எங்க மாமா வீட்டுக்கு வந்தேன்னு அவருக்கு பின்னால் எழுதி வச்சிருக்கிறாரு. ஒன்றும் இல்லாம தான் பொண்ணு கிட்ட போனாரு. சரி அடுத்தவங்க கொடுக்குற உமா கொடுக்கன்னு சொல்லி அவர் கொடுத்தாரு. ஆனா இவர் போறதுக்கு பிறகு ஒண்ணுமில்லாத போண்டின்னு நினைச்சு இவர் வந்த பிறகு அவருக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் உண்டாயிட்டான். யாக்கோபு நிமித்தம் ஆண்டவர் என்ன செஞ்சாரா, லாபானை அவருடைய குடும்பத்தையும் அதிகமாக ஆசீர்வதிச்சாராம். அதை நான் குறிப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். நீ வந்த பிறகு உங்களுடைய கர்த்தர் இருக்கிறதுனால இது எனக்கு ஆயிற்று என்று சொல்லி நான் அறிந்து கொண்டே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. நம்மால் மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் முக்கியமான காரியம். இதை நாம் இதயத்தில் ஈர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த வகையில் மற்றவர்களுக்கு உபகாரமாக இருக்கலாம், உதவியாக இருக்கலாம், ஆசீர்வாதமாக இருக்கலாம் என்று நாம் கவனமாக பார்த்து தகுதி உள்ளவர்களுக்கு அதை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொடுக்கிற தூதர்களாக, சமாசி தூதர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற ஆலோசனையாக இருக்கிறது. யோசேப்பு நிமித்தம் போத்திபார் ஆசீர்வதிக்கப்பட்டார், அவருடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது என்று ஆதியாகமம் 39 நான் வாசிக்கிறோம். வாசிங்க, ஆதியாகமம் 39 1 முதல் வாசிங்க. ஆமா, அடிமையாக கொண்டு போகப்பட்டார். ஆமா ஆமா ஆமா, காசு கொடுத்து வாங்கிட்டு போனாரு அடிமை. போ. ஆமா, எதுக்கு இருந்தாரு? ஆமா 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 வாசி. ஆமா, அடிமையா வந்தாரு. இப்போ அந்த வீட்டுக்கு காரியஸ்தரா மேனேஜரா மாறிட்டாரு. அடிமையா வந்தாரு, அடிமை வேலை சிறைக்கு வந்தாரு. தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சணும், கல் உடைக்கணும், கீழான வேலைகளை செய்யணும். அடிமைகள் சொன்னா சமாதானமா அந்த காலத்துல நடத்த மாட்டாங்க. நல்ல 2 உதையும் கொடுத்து 2 அடியும் கொடுத்து ஒழுங்கா வேலை செய் அப்படின்னு சொல்லி மூஞ்சுக்கு பிறகு தள்ளி விட்டு பயந்து கிடுங்கி நடுங்கி வேலை செய்ய முடியாத அவர் அடிமையாக வாங்கப்பட்டு வந்தார். ஆனா கர்த்தர் அவரோடு கூட இருந்தபடினால அவரு காரியஸ்தர் ஆயிட்டாரு, மேனேஜர் ஆயிட்டாரு. அவரு எஜமான ஆயிட்டாருன்னு கூட சொல்லலாம். போத்திபார் கூப்பிட்டாரு, யோசேப்பு வா, எனக்கு நீ புள்ள மாதிரி, என் வீட்டுக்காரியை தவிர மற்றதெல்லாம் உன் கையில தான், நீ உனக்கு இஷ்டப்படி என்ன வேணாலும் செய்ய, நான் ஒரு கேள்வி கேட்க மாட்டேன், ஏன்னா உன் கூட கர்த்தர் இருக்காரு, நீ ஒரு நல்ல பையனா இருக்க ஒரு அப்படின்னு அவர் சொல்லி என்ன செஞ்சாரு, அவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டாரு. அவன் அந்த யோசிப்பாரு, வீடு ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. ஹல்லேலூயா! யோசேப்பு ஆசீர்வாதமாக இருந்தார். நாமும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நாம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்கணும். அப்படின்ற இடத்துல கூட வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். சொப்பனக்காரனாக, சொப்பனங்களுக்கு தரிசனங்களுக்கு அர்த்தம் சொல்லுகிறவராக இருந்தார். தேவன் அவரோடு கூட இருந்தார். அந்த கிஃப்ட், அந்த ஆசீர்வாதம், அந்த கிருபை அநேக தேசங்களுக்கு பஞ்சம் உண்டான அந்த காலங்களில் காக்கப்படுவதற்கு ஏதுவாயிற்று. அவரு சகோதரர்லாம் தள்ளிவிட்டாங்க. ஆனாலும் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருந்தார். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருந்தார். அவர் ஆசீர்வதிக்கப்பட்டது நல்லது. நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும், அது மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அதான் முக்கியமானது, அதான் நல்லது. அதனால அந்த கிஃப்ட்
எகிப்தை மாத்திரமல்ல அநேக தேசங்களில் அந்த பஞ்சத்தினால் உண்டான பாதிப்பிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கும் அது ஏதுவாயிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம வேத புஸ்தகத்தில் பார்க்கிறோம். விசேஷமாக இவரை பிடிச்சி வித்து போட்ட இவருடைய அண்ணன் தம்பிக்கு இவர் ஆசீர்வாதமாக இருந்தார் அப்படின்னு வேதத்தில் பார்க்கிறோம். ஆதியாகமம் 50:26 எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 50:26. நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோமா? நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோமா? நாம் சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோமா? நம்முடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோமா? இந்த தேசத்துக்கு நாம் ஆசீர்வாதமா இருக்கிறோமா? இந்த உலகத்துக்கு நாம் ஆசீர்வாதமா இருக்கிறோமா? எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்க முடியாது. கர்த்தர் என்னை உங்களையும் ஆசீர்வதித்து அவருடைய சமூகத்தில் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார், வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 50:26 எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். 20 ஆமா 20 தேவனை இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்கள் உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நன்மையாக என்ன செய்தார்? முடிய பண்ணினார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. அப்படியே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பத்தொன்பது 20 கூட வாசிங்க. யோசேப்பு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நான் தேவனா, நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்கள் உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நீங்க தீமை செய்ய நினைச்சீங்க, வெகு ஜனங்களுக்கும் உங்களுக்கும் அது நன்மையா என்ன செஞ்சுட்டு முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன செய்திருக்கிறார்? எழுதி வைத்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தாரு, அப்படி செய்தார், இப்படி செய்தார், அந்த நன்மை செய்தார், இந்த நன்மை செய்தார், நம்ம சாட்சி போகிறோம். நல்ல காரியம் தான். அதே நேரத்தில் நம்மால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நம்மால நன்மை பெற்றவங்க, அவங்க தேவ சமூகத்தில் இருந்துச்சு, இந்த சகோதரர் எனக்கு இந்த பிரச்சனையில் ரொம்ப உதவியாக இருந்தார், நான் ஆஸ்பத்திரியில் இருந்தேன், அந்த நேரத்தில் அவர் எனக்கு துணையாக இருந்தார், பக்கபலமாக இருந்தார், ஒரு சகோதரர் கூட செய்ய முடியாத உதவியெல்லாம் நான் அந்த பெற்றில் இருக்கிற போது கர்த்தர் செய்தார் அப்படின்னு அவங்க நினைவு கூர்ந்து தேவசமத்தில் வந்து சாட்சி கொடுக்கறது தான் ஒரு வகையில் இன்னொரு இது ஒரு வகையான ஆசீர்வாதம் தான். நம்ம மூலமா கட்டுப்பட்ட ஆசீர்வாதத்தை அவங்க நினைச்சு தேவசமத்தில் வந்து தேவனுக்கு நன்றி சொல்லுகிற மாதிரி நம்ம ஆசீர்வாதமா இருக்கலாம். ஒரு சகோதரர் இருந்தாரு, ஒரு ஊழியக்காரர் இருந்தாரு, அவருக்கு கைக்கு ஒரு கோயிலுக்கு ஆகப்பட்ட
சகோதரர் அவரு திடீர்னு அவருக்கு ஒரு நாள் திடீர்னு சோமலாமாயிட்டாரு. இந்த சிக்கன் குனியான ஒரு வியாதி வந்துச்சு, அவருக்கு தான். ஆமா, அது வந்த புதுசுல பாத்தீங்கன்னா அது என்னன்னு தெரியாது, எல்லாருக்கும் காலு கையெல்லாம் முடக்கிடும். ஆமா, அது ஒரு புது வியாதியா இருந்துச்சு. தேவசமுத்திரம் இருந்த கூட கூட என்ன நினைச்சாங்க, சாத்தா நம்ம கையை காலையும் முடக்கிட்டான் போலுக்குன்னு சொல்லி, போ பிசாசை, அந்த பிசாசை, இந்த பிசாசை, முடக்க பிசாசைன்னெல்லாம் கரெக்டா காலை விட்டு வியாதி எதனால வருதுன்னு ஒரு தேவண்ட மனுஷன் பகுத்தறிகிறவனாக இருக்கணும். எதையும் எல்லாத்துக்கும் பிசாசு மேல பழிய போடக்கூடாது. அப்படிலாம் வேற காலை இருக்கு, நாங்களுக்கு கேட்ட இருக்கு. அப்படி போய் அவர் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ணியாச்சு. மனைவி வர்றதுக்கு கொஞ்சம் பிந்திட்டு அவங்க இன்னொரு இடத்துக்கு ஒரு இடத்துல இருந்தாங்க. இவரை கொண்டு அந்த ஊழியக்காரர் கொண்டு போய் என்ன செஞ்சுட்டாரு, ஆஸ்பத்திரி கொண்டு சேர்த்துறாரு. இவருக்கு தப்பு இல்லை, விளங்கிக்கிறதுக்காக சொல்றேன். யூரின் போக வேண்டி இருந்துச்சு. அங்கே போனால் இவருக்கு யூரின் இருக்கிறதுக்கு முடியலை. இப்போ அவருக்கு அந்த காரியங்களை செய்து திரும்பவும் அவருக்கு வேண்டாமா சிப்பு போட்டு விட்டு கொண்டு வந்து என்ன செஞ்சார், படிக்க வச்சார். ஹல்லேலூயா! இது ஒரு மனைவி தான் செய்ய முடியும், இல்லை பிள்ளைகள் தான் செய்ய முடியும். ஏன் நான் நீங்களும் செய்ய முடியாதா? இதுதான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. அப்ப இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்திருந்தார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னார். அவர் என்ன மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்தார். யோசேப்பு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தார், ஈசாக்கு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தார், யாக்கோபு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தார். நாமும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது தான் நமக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட நன்மையான காரியங்கள் நமக்கு இடத்துல வச்சிருக்கிறார், எனக்குள்ள உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். மோசேக்கு அப்புறம் யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துறதுக்கு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தார். அவர் வழி நடத்தினார். ஜனங்க வழி நடத்துக்கிற ஒரு ஆசீர்வாதம் அவருக்கு உண்டாயிருந்தது. நமக்கு அப்படிப்பட்ட கிஃப்ட்டுகள் இருக்கலாம். நம்ம குடும்பத்தை வழி நடத்தலாம், இல்ல ஒரு கிளை சபையை வழி நடத்தலாம், இல்ல முழு சபையை நடத்தலாம். இப்படிப்பட்ட காரியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். அது ஒரு ஆசீர்வாதம் தான். அது செம்மையா உண்மையா செய்யணும். அப்படி செய்கிறது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு காரியம் தான். 2 சாமுவேல் 8:15 2 சாமுவேல் 8:15 2 சாமுவேல் 8:15 இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்து மேலும் அவர் ராஜாவாக இருந்தார். சமஸ்த இஸ்ரவேலிலும் அவர் ராஜாவாக இருந்தார். இருந்து என்ன செஞ்சாரு, அப்படி எல்லா ஜனத்துக்கும் நியாயமும் நீதியும் செய்தான். வேண்டப்பட்டவன் வேண்டப்படாதவன் இல்லை. ஆண்டவர் இந்த தேசத்தை என் கையில கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் இந்த சபையை என் கையில கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் இந்த கிளைய என் கையில கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் இந்த குடும்பத்தை என்னுடைய பொறுப்புல கொடுத்திருக்கிறாரு. அதுல சிலர் எனக்கு பிரியமா இருக்கிறாங்க, சிலர் எனக்கு பிரியமில்லாம இருக்காங்க, சிலர் வேண்டப்பட்டவங்களா இருக்காங்க, சிலர் வேண்டப்படாதவங்களா இருக்காங்க. சிலர் என்னை கஷ்டப்படுத்துறாங்க, வருத்தப்படுத்துறாங்க, சிலர் எனக்கு சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா எல்லாருக்கும் நல்லது செஞ்சாரு அப்படின்னு எழுதப்பட்டிருக்க குடும்பம் நம்ம பொறுப்புல கொடுக்கப்பட்டிருக்கா. இந்த குடும்பத்துக்கு நம்ம நல்லதை தான் செய்யணும், கெட்டதை செய்யவே கூடாது. ஹல்லேலூயா! உரிமைப்பட்டவர்களா இருந்தால் அவர்களை கடிந்து கொள்ளலாம். அதுவும் அவர்கள் சீர்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கில நம்ம அவங்களுக்கு நல்லது தான் செய்யணும், நீதி நியாயம் தான் செய்யணும். நமக்கு அநியாயம் செஞ்சிருந்தாலும் நமக்கு அவங்களுக்கு நியாயம் தான் செய்யணும். அவங்களுக்கு அநியாயம் செய்யவே கூடாது. அவங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை கெடுக்கவே கூடாது. அப்ப தாவீது எப்படி இருந்தா இருக்கட்டும், நாம பொறுப்புல இருக்கோம் தானே. நான் ஒரு பொறுப்புல இருக்கு, நீங்க ஒரு பொறுப்புல இருக்கு, உங்களுக்கு குடும்பம் பொறுப்புல இருக்கலாம். நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டாம், சபைக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டாம். எலியா அந்த தேவன மனுஷன்
குந்தி குந்தி நடந்த தேவ ஜனங்களுக்கு பக்தி வைராக்கியத்தை ஊட்டுகிறாராக அவர்களுக்கு ஒரு தேவனுடைய மகத்துவத்தை வல்லமை திரும்ப விளங்க செய்கிறவராக, கர்த்தரே தெய்வம்னு ஆர்ப்பரிக்க செய்கிறவராக அவர்களுக்கு அவர் ஆசீர்வாதமாக இருந்தார். நாம் மூலம் பக்தி வைராக்கியம் உள்ளவங்களா இருந்து நம்ம கைக்குள்ள இருக்கிறதால ஜனங்களை நம்ம என்ன செய்யணும்? பக்தி வைராக்கியத்துக்குள்ள, கர்த்தரை குறித்தால பக்தி வைராக்கியத்துக்குள்ள, சபையை குறித்தால பக்தி வைராக்கியத்துக்குள்ள, தேவனுடைய வார்த்தைகளை குறித்தால பக்தி வைராக்கியத்துக்குள்ள நம்ம அவங்கள உசுப்பி விடுறவங்களா இருக்கணும், எழுப்பி விடுறவங்களா இருக்கணும். அப்படி ஜனங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும். 2 ராஜாக்கள் 18:21. அப்பொழுது எலியா சகல ஜனத்திற்கு வந்து நீங்கள் எந்த மட்டும் 2 நிலைகளா குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். அவரை பின்பற்றுங்கள். ஜனங்கள் பிரயோஜனமாக அவருக்கு கொஞ்சம் சொல்லவில்லை. 38, 39 வாசிக்கல. பாருங்க, மக்கு பிடிச்சு போய் இருந்தாங்க ஜனங்கள். இதை கண்டபோது அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகனபலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்தது, வாய்க்காலிருந்து தண்ணீரை நக்கி போட்டது. ஜனங்களால் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஆமா என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்காங்க. குந்தி குந்தி நடந்தாங்க, மக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒரு நாள் ஒரு ஐயா கேட்ட எனக்கு ஞாபகம் இருக்கு, என்ன காலையிலே பழையசோறு சாப்பிட்டு வந்துட்டீங்களா, குளிர்ச்சியா இருந்த உடனே இருக்கு, ஃபேனுக்கடியில் வந்து உட்கார்ந்த உடனே நீங்களும் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ குளிர்ந்த நிலையில இருந்தால ஆத்துமாக்களை அனல் கொள்ள செய்கிற ஆசீர்வாதம் எளியவனத்தில் அந்த வல்லமை மகத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதை அவரு சரியா பிரயோகித்தாரு. குளிர்ந்து போயிருந்த ஜனத்தை அனலாக்கிட்டாரு. அவங்களெல்லாம் கொப்புல விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம்னு ஆர்ப்பரிச்சாங்கன்னு சொல்லி வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இப்படி எல்லாம் நம்ம ஆசீர்வாதமா இருக்கலாம். எரேமியா, ஏசாயா, எசேக்கியேல், இன்னும் எத்தனையோ தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வார்த்தையை தம்முடைய இதயத்திலே சுமந்து அதை ஜனங்களுக்கு திட்டமாய் சொல்லுகிற, போதிக்கிற ஒரு திருப்பணி விடையாளர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஹல்லேலூயா. உள்ளதை உள்ளபடி கர்த்தருடைய வார்த்தையை சொன்னபடி சொன்னார்கள். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துமாக. இப்படி நம்ம ஆசீர்வாதமா இருக்கலாம். ஒன்று கொரிந்தியர் 10:32, 33 வசனங்களை வாசிக்கலாம். இப்படி அநேக ஊழியக்காரர்கள் வேத புத்தகத்தில் ஜனங்களுக்கும் இயேசுவுக்கும் பிரயோஜனமா இருந்தாங்க. இப்படி நம்ம ஆசீர்வாதமாக இருக்கலாம். வாசிங்க 1 கொரிந்தியர் 10:32, 33. நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் ஆமா அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு ஆமா கிரேக்கருக்கோ ஆமா நம்மளே சுத்தி எல்லா ஆத்மா வரணும். நம்மளே என்ன செய்யணும்? பிரேஸ் பண்ணணும். நம்மளே என்ன செய்யணும்? பின்பற்றணும். அந்த ஐயா வந்து செமிச்சா தான் நான் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். சே போடணும், அல்லேலியா போடணும். யாருக்கு? எல்லாம் ஊழியக்காரனுக்கு, ஆண்டவருக்கு கிடையாது. ஆண்டவருக்கு அல்லேலியா போட வேண்டிய, சோத்திரம் போட வேண்டியது எல்லாம் ஐயாவுக்கு போட்டுருங்க. ஐயா அவங்கள பையாவை வச்சிருப்பாரு. அப்புறம் ஐயாவும் ஆயிடுவார். தேவனுக்கு செலுத்த வேண்டிய கணத்தை தேவனுக்கு செலுத்துங்கள். ஊழியக்காரருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை ஊழியக்காரருக்கு கொடுங்கள். ஊழியக்காரர்கள் கணம் பெற்றவர்கள் ஜனங்களை தேவனண்டை நடத்துகிறதுக்கு அவர்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கணும். இதுவும் ஆசீர்வாதம். இப்படி ஜனங்களுக்கும் எல்லாருக்கும் நான் பிரயோஜனமா இருக்கிற போல, ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருக்கிற போல நீங்களும் பிரயோஜனமா இருக்கேன்னு சொல்லி பவுல் சொன்னாரு. ஒரு இடத்துல அவர் மேன்மை பாராட்டு மாதிரி காமிச்சுக்கிட்டாரு. ஏன்னா சில விஷமைகள் எழும்பி ஜனங்களை கிளேசப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அந்த பவுலடியாரை குறித்து தவறான காரியங்களை
ஜனங்களுக்குள்ளே பரப்பிக் கொண்டிருந்தார்கள். அதற்காக அவர் வருத்தப்படவில்லை. அதனால் ஜனங்கள் இடறி தவறான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு போய்விடக்கூடாது, அவர்கள் இடறி வேறுவிதமாய் போய்விடக்கூடாது என்பதற்காக அவர் என்ன செஞ்சாரு, நீ அப்படியா நான் அப்படி, நீ அப்படியா நான் உன்னை காட்டு அப்படி அப்படின்னு சொல்லும் போது புத்தீனமாக நான் மேன்மை பாராட்டுகிறேன்னு வருத்தமா சொன்னார். நீங்கள் அதுக்கு என்னை கட்டாயப்படுத்தி விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி குழம்பி போயிருந்த ஜனங்களை பார்த்து அவர் சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மற்றபடி அவர் மிகவும் மனத்தாழ்மை உள்ள மனிதனாக இருந்தார். உங்களுடையதில்லை, உங்களையே நான் தேடுகிறேன்னு சொன்னார். அவ்வளவு ஒரு நல்ல ஒரு தேவனுடைய மனுஷனாக ஊழியக்காரராக சபை மேலேயும் ஜனங்கள் மேலேயும் அதிகமான ஒரு பிடிப்பும் பற்றும் ஆழமான ஒரு அன்புடைய தேவனுடைய மனுஷனாக இருந்தார். நம்ம அப்படி இருக்கிறது மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் தானே, ஆண்டவருக்கு அது பிரயோஜனம் தானே. ஊழியக்காரங்களா இருந்தா ஒன்பதாம் அதிகாரத்தில் கூட அதை சொல்லி வச்சிருக்கிறார். 19 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை அறிய முடியும். 22 மட்டும் வாசிங்க. 19 நீங்க வாசிச்சுக்காங்க. பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனர் போல ஆனேன். எப்படி ஆகிலும் ஆமா சிலரை ரட்சிக்கும்படிக்கு ஆமா நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். ஆமா இயேசுவை போல ஆனேன். ஹல்லேலூயா. சரி, இவங்களுக்கு கைக்குள்பட்ட சிலர் இருந்தாங்க, சின்ன சின்ன ஊழியக்காரங்க இருந்தாங்க, விசுவாசிகள் இருந்தாங்க. அவங்க இவங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தாங்கன்னு நமக்கு சொல்ற ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. ரோமர் 16:3-4 வாசிச்சு பாருங்க. இப்படி ஊழியக்காரராக இருக்கட்டும், விசுவாசிகளா இருக்கட்டும், ஒருவருக்கு ஒருவர் உதவியாக, ஒத்தாசையாக, பிரயோஜனமாக, ஒருவருக்கு ஒருவர் உதவுகிறவர்களாக, நன்மை செய்கிறவர்களாக, மற்றவருக்கு ஆசீர்வாதமாக, ஊழியக்காரருக்கு விசுவாசிகள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும்னு வேதம் சொல்லுது. அவங்களுக்கு முள்ளா இருக்கக்கூடாது, புகையா கண்ணுக்கு புகையா இருக்கக்கூடாது, அவங்களை வேதனைப்படுத்துறவர்களா இருக்கக்கூடாது, அவங்களை வருத்தப்படுத்துறவர்களாக, முதுகு பின்னால் அவங்களை தூசிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. ஏதாவது நேரில் கேட்டுக்கலாம். இந்த முதுகு பின்னால பேசுறது ரொம்ப தப்பான காரியம். எதனால நேரில் கேட்டுக்கலாம். வாசிங்க. எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாய் இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன். ரோமர் 16:3-4 தானா? கிறிஸ்து இயேசுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய ஆமா பிரிஸ்கில்லாவையும் ஆமா ஆக்கில்லாவையும் ஆமா வார்த்தைகள் அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தையும் கொடுத்தவர்கள். ஆமா அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதி உண்டான சபையார் எல்லாரும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆமா, எங்களுக்கு பிராணுக்காக கருத்தை கொடுத்தாங்க. நான் எத்தனையோ நேரம் பெரிய ஆபத்திலிருந்து அவங்களால பாதுகாக்கப்பட்டிருக்கேன். அப்படி அவங்க செஞ்ச உதவினால அவங்க கழுத்து போயிருக்கும், அவங்க ஜீவன் போயிருக்கும். ஆனால் அதை பற்றி யோசிக்கல. ஐயாவை நம்ம பாதுகாக்கணுங்கிறதுக்காக அவங்க சாவுக்கு நான் சாக வேண்டிய இடத்துல அவங்க முன்னால் நின்னாங்க. ஆனால் இறைவன் இரக்கம் உள்ளவர், அவங்க கழுத்தையும் கொடுத்தாலும் அவங்க கழுத்தையும் பாதுகாத்தார், ஜீவனையும் பாதுகாத்தார். இப்படி பிரயோஜனம் உள்ள விசுவாசிகளாக, சின்ன ஊழியக்காரங்களாக இருந்தாங்கன்னு எழுதப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2:25 வாசிச்சு பாருங்க. ஆமா 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 புரியுங்களா? அவ்வளவு ஊழியக்காருக்கு உதவி செய்யறதுல எல்லாத்துலயும் அந்த ஊழியக்கார் பிரயோஜனமா இருந்தாராம். நான்லாம் விசுவாசியா இருக்கிற காலத்துல சபையில உதவி செஞ்சிருக்கிறேன். தூத்துக்குடியில ஒரு நாள் நான் காலையில் ஒரு 8 மணி இருக்கும், ஏதோ ஒரு காரியமாக சலபாஸ்டரை பார்க்கறதுக்கு போயிருந்தேன். அப்போ அந்த தூத்துக்குடியில் குருஸ்புரத்தில் ஒரு மேல் வீட்டில் ஆராதனை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நான் ஒரு 8 மணிக்கு ஒரு காரியமாக அவசியமாக இருந்ததுனால ஊழியக்காரன் நான் பார்க்கறதுக்கு போயிருந்தேன். அந்த ஐயா என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு வாளியில் தண்ணி வச்சு ஆராதனை ஸ்தலத்தை தொடச்சி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு, ஐயா இவ்வளோ நாள் நீங்கள் தான் இதை செஞ்சுட்டு இருக்கீங்களான்னு கேட்டேன். ஆமாம் விருது இதான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா. எந்திரிங்கயா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பொறுப்பை நான் அன்னையிலேருந்து ஒப்புக்கொண்டேன். ஹல்லேலூயா. அவர்கள் தேவசனாகத்தில் நமக்காக நிற்கிறவர்கள். நாம் அவர்களுக்கு பணிவிடை செய்ய ஊழியங்களை செய்ய வேண்டாம்.
அப்படிங்கிறதுக்காக அவங்க செய்யக்கூடாதுங்கிற உணர்வு எனக்கு அப்பவுமே கர்த்தர் கொடுத்திருந்தார் விசுவாசியா இருக்கிற பொழுது. அப்போ அன்னைக்கு அந்த பணிவிட ஊழியத்தை வாங்கினவன் தான் நான் தான் அதை பொறுப்பா என்ன செஞ்சேன், ஊழியத்துக்கு வருவதற்கு செஞ்சேன். தூத்துக்குடியில் உதவி ஊழியனாக இருக்கும் பொழுதும் அந்த ஊழியத்தை நான் என் குடும்பமாக போய் செய்வோம். என் மூத்த மகள்லாம் வந்து அந்த கிரவுண்டை தூத்துருக்கான். அப்படி எனக்கு நினைவு இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லாருமா போய் அங்கே வேப்ப மரம் இருக்கும், நிறைய அந்த வேப்ப துகள்கள் எல்லாம் இலைகள்லாம் கிடக்கும், அதெல்லாம் பிள்ளைகள் நாங்கள் எல்லாம் போய் தூப்பாங்க, நாங்கள் உள்ள போய் தூத்துருக்குறோம். அப்படி நான் ஊழியக்காரர்களுக்கு என்ன செய்யணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், உதவியாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி இவர் இருந்தாருன்னு இங்க எழுதப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2:19-22 எப்படி சந்தோஷப்படுறாரு பாருங்க. ஊழியக்காரர்களை சந்தோஷப்படுத்துறதுல நாம இருக்கணும். நல்ல ஊழியக்காரர் தானே உங்களை நடத்துறவங்க. அப்ப அவங்களுக்கு நீங்க சந்தோஷமா இருங்க, உதவியா இருங்க, ஆசீர்வாதமா இருங்க. மற்றபடி தேவசமத்தில் நிற்கிறவங்க தேவனுக்கு விரோதமாக அநியாயம் செய்கிறது, ஜனங்களுக்கு அநியாயம் செய்கிறது எல்லாம் செஞ்சாங்கன்னா அந்த விசுவாசியாக இருக்கிற காலத்தில் நான் நேருக்கு நேரம் கேட்டுருவேன். அநியாயம் செய்கிறதுக்கு அவங்கள கொண்டு போய் தேவ சமூகத்தில் தேவனுடைய சன்னியாரத்தில் நிப்பாட்டி இருக்கு. விசுவாசிகளுக்கு அநியாயம் செய்கிறதுக்கு, கர்த்தருடைய காரியங்களுக்கு அநியாயம் செய்கிறதுக்கு, கர்த்தருடைய வார்த்தைகளை வசனங்களை புரட்டி பேசுறதுக்கு, உருட்டி பேசுறதுக்கு, மிரட்டி பேசுறதுக்கு, கர்த்தருடைய வார்த்தையை தள்ளி போடுறதுக்கு, ஜனங்களை தேவனை விட்டு தூரப்படுத்துறதுக்கு, தப்பறையான காரியங்களை தேவனுடைய சமூகத்தில் உட்புகுத்துறதுக்காக வா உங்களை தேவ சமூகத்தில் கொண்டு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதையும் விசுவாசியா இருக்கும் போது நான் சரியா தான் செஞ்சேன். நீதிமானுக்கு பயப்படணும். அநியாயம் செய்கிறார்கள் சொன்னால் அவங்க அநியாயக்காரங்க, அவங்க நீதிமான் கிடையாது. அநியாயக்காரர்களுடைய அநியாயங்களை நாம் கேட்கணும். அநியாயம் செஞ்சா கேட்கணும். நமக்கு அநியாயம் செஞ்சா கேட்போம் தானே. எந்த பெரிய ஆளா இருக்கட்டும், எந்த பெரிய பாஸ்டரா இருக்கட்டும், நமக்கு அநியாயம் செஞ்சுட்டாருன்னா நம்ம குடும்பமா கேட்டுருவோம் தானே. நேரில் கேட்கறீங்க தானே. ஏன் சபைக்குள்ள ஒரு அநியாயம் நடக்கிற பொழுது, கர்த்தருடைய காரியங்கள் அக்கிரமம் நடக்கிற பொழுது ஏன் நீங்க அவர்களை கேட்கறது இல்லை? யாருக்கும் வந்து விருந்தன்னு இருக்கிறீங்களா? ஒரு தேவட பிள்ளை, ஒரு விசுவாசி இப்ப சபையில இல்லை, இப்படி இருந்தா அவங்க நம்மளை தேவ சமூகத்தை தள்ளி கொண்டு போயிடும். ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. அந்த ஆளு சிரிச்சுக்கிட்டே சத்தமா சொன்னாரு, இப்ப இல்ல சபையில, அதான் சொல்ல வரேன். நமக்கு என்னன்னு இருக்காதுங்க, தப்ப கேளுங்க. சிரிச்சுக்கிட்டே அப்படின்னு சொன்னாரு. எதுக்கு சொல்றதுன்னா நான் விளங்கிக்கிறதுக்காக சொல்றேன். ராமாண்டா என்ன, ராவணாண்டா என்ன, எனக்கு ஒரு கவலை இல்லை அப்படின்னு பாட்டு படிச்சான். அங்கே ஒரு பெரிய பிரச்சனை சபா உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அங்க பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு கொதிப்பான ஒரு சூழ்நிலை இருக்கு. இவன் கிண்டலா ராம ஆண்டான் என்ன, ராவண ஆண்டான் என்ன, எனக்கு ஒரு கவலை இல்லை அப்படின்னு. ஏன் அவனுக்கு வரல? இல்ல இப்ப பார்த்தாலும் இல்ல, தேவ சமூகத்திலே இல்ல. அப்ப எப்படி இருந்தாங்க வாசிங்க. பிலிப்பியர் 2:19-22 இவ்வளவு தூரம் அவர் ஆசீர்வாதமாக, பரிசுத்தவான்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தார்கள். சின்ன ஊழியக்காரங்க விசுவாசிகள் பரிசுத்தவான்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தாங்க. வாசிங்க. தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல ஆமா அவர் என்னோட கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஆமா ஊழியம் செய்தார் என்று அவருடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறோம். நாங்களும் எத்தனையோ தேவனுடைய மனுஷர்களை சொந்த தகப்பனுக்கு மேலாக எண்ணி நாங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை எல்லாம் செய்திருக்கிறோம். அவர்கள் கொட்டின பொழுது அது வலித்தாலும் தடவி கொண்டு அவர்களை கனம் பண்ணி இருக்கிறோம். ஆனால் சபை நாமம் தூசிக்கப்படும்படியாக, கிறிஸ்தவம் படிக்கப்படும்படியாக சுற்றி இருக்கிற வருங்கால இளைஞர்களா தடுமாறுவதற்கு, தப்பி நடக்கிறதுக்கு ஏதுவான காரியங்களை துணிந்து செய்த பொழுது முறையாக நின்று கேட்டிருக்கிறோம். முறை இல்லாமலாம் இல்லை, மரியாதை இல்லாமலாம் இல்லை. ஆவாசி பிள்ளை மாதிரி
அவங்களுக்கு பிள்ளை ஊழியம் செய்யற மாதிரி ஊழியம் செய்யலாம் தானே. நல்ல ஊழியக்காரங்க செம்மையா நடக்கிறாங்க, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறாங்க, வசனத்தை சரியா போதிக்கிறாங்க. உங்க மேல ரொம்ப பொறுப்பா இருக்காங்கன்னா அவங்களுக்கு பிள்ளை மாதிரி ஊழியம் செய்யலாம். வாசிங்க. தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல ஆமா அவன் என்னோட கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஆமா ஊழியம் செய்தான் என்று அவருடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். பாத்தீங்களா? யாத்திராகமம் 33:11 மோசேக்கு யோசுவா ரொம்ப உதவியா இருந்தார். எப்போ ஆலயத்திலே தஞ்சோன்னு கடந்தாரு. அப்படி மோசேக்கு ரொம்ப கைத்தாங்களா இருந்தார், உதவியா இருந்தார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல ஆமா கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். ஆமா பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். 2 ராஜாக்கள் 3:11 இங்கே எலியாவுக்கு ஊழியம் செய்த எலிசாவை பத்தி இங்க எழுதப்பட்டிருக்கிறது. எலிசாவை பத்தி அப்பொழுது யோசபாத் நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தரிடத்திற்கு ஒருவர் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரர் ஒருவன் மறுமொழியாய் சொன்னான். ஆமா எலியா தண்ணீர் வார்த்த கைகளுக்கு அவர் தண்ணீர் வார்த்தார். அவர் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு வெளியே போனார்னா இவர் ரெடியா என்ன செய்வாரா? அங்க ஒரு குவளையில தண்ணி வச்சுக்கிட்டு அவர் குனிஞ்சி என்ன செய்வாரு? அவருக்கு அந்த கையில தண்ணி ஊற்றி கை கழுவுவதற்கு என்ன செஞ்சாரு? உதவியா இருந்தாரு. சாப்பிட்ட தட்டை எடுத்திருப்பாரு, அவருக்கு பெட்டு போட்டு கொடுத்துருப்பாரு. நான் ஒரு நாள் ஒரு சிபிஎம் கன்வென்ஷனுக்கு போயிருந்தேன். ஆரம்ப காலத்தில் நம்ம சபைக்கு உட்பட்ட காலங்களில். அப்போது அந்த சீஃப் பாஸ்டர் நல்ல வயசான படுத்த பலமாக இருந்தார். அவர் பாட்டு முடிச்சுட்டு ஏதோ ஒரு குறிப்பிட்ட இது முடிச்சுட்டு ரொம்ப வயசாக இருந்ததுனால கொஞ்ச நேரம் பின்னால் போய் ரெஸ்ட் எடுக்க போயிருந்தார் பலருக்கு. அப்போ அவர் படுத்திருந்தார். அப்போ ஒரு சின்ன உழைக்காரு, அவருக்கு கால் பிடிச்சி விட்டுட்டு இருந்தார். நான் பார்த்தேன். இப்போ உள்ள மனைவிமார்கிட்ட கால் பிடிச்சி விட சொன்னா வாழ்க்கை நம்ம வேலைக்காரியா உங்க கால் பிடிச்சி விட்டுருக்கா, எங்க அப்பா உமக்கு கட்டி வச்சிருக்காருன்னு கூட சொல்லிடுவாங்க. ஆமா, கால் பிடிச்சி விட்டுட்டு இருந்தார். இதெல்லாம் ஊழியக்காரங்களுக்கு, சின்ன ஊழியக்காரங்க அல்லது விசுவாசிக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. அப்படி செய்யணும்னு நான் சொல்லல. அப்படியா தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் நினைவிலும் கருத்திலும் இருதயத்திலும் கொண்டு எந்த வகையில் நாம் மற்றவர்களுக்கு, ஊழியக்காரருக்கு, சபைக்கு, உலகத்துக்கு, தேவ ஜனங்களுக்கு, விசுவாசிகளுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்று நாம் பார்த்து நாம் ஆசீர்வாதமாக இருக்க நாம் பழகிக்கொள்வோம். அது நமக்கு இன்னும் மேலான பெரிய ஆசீர்வாதங்களை கண்டிப்பாக கொண்டு வரும். தூத்துக்குடிக்கெல்லாம் நாகங்களுடைய தீர்க்கதரிசியெல்லாம் வருவாங்க. பரிசுத்தவான்கள் வருகிற பொழுதெல்லாம் நான்லாம் ஐயாவுக்கு கை கழுவுறதுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். பணிவாக நின்று ரொம்ப பவியமாக குடிஞ்சி நின்று ரொம்ப பவியமாக தண்ணி ஊற்றிருக்கிறேன். அவங்க பேக்க தூக்கிட்டு போகிறதுக்கு அவ்வளவு போட்டி இருக்கும். போட்டி தூக்கிட்டு போயிருக்கோம். அவங்க தேவண்ட மனுஷங்க, நமக்காக தேவசேனை இடத்துல நிற்கிறவங்க, நம்முடைய ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் சொல்லி அப்படி போட்டியாக போட்டு என்ன செய்திருக்கிறோம்? அந்த பேக்கை தூக்கிட்டு போயிருக்கிறோம். பரிசுத்தவான்களை கை வைப்பதற்கு தூத்துக்குடியில ஒரு கூட்டம், சதி கூட்டம் ஆலயத்துக்கு மேலே வந்த பொழுது உயிரை துச்சமாக பணைய வைத்து அங்கே நாங்கள் பரிசுத்தவான்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறோம், எதிர்த்து நின்றிருக்கிறோம். எங்கள் ஜீவனை மதியாதபடி இங்கே ஊழியத்துக்கு வந்த காலங்களில் ஒரு நாள் கூட பரிசுத்தவான்களுக்கு முன்பாக நான் சேர்ல உட்கார்ந்தது கிடையாது. யோ சேர்ல உட்காருமையா அப்படின்னு சொல்லுவாங்க. வேண்டாம்யா,
அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்கார்ந்துருக்கிறோம். என் என் பெற்ற தகப்பனுக்கு இடத்தில் கூட நான் சமமாக உட்கார்ந்துருக்கிறேன். ஒரு நாளும் நான் அப்படி உட்கார்ந்ததில்லை. அவர்கள் வாயினாலே, லேவரியா வாயினாலே, நீர் இந்த ஊழியத்துக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறதையா, அதனால் கர்த்தர் உண்மை ஆசீர்வதிப்பாரையா என்று மனதார வாய் விட்டு வாழ்த்தி இருக்கிறார்கள். இப்பொழுது நான் எப்படி அவர்களுக்கு என்று அவர்கள் தான் தீர்மானிக்க வேண்டாம். அநியாயம் அநீதி நடக்கிற பொழுது கேட்டது குற்றம் என்றால் அது குற்றமாக இருந்துவிட்டு போகட்டும் என்று எண்ணுகிறேன். எப்படியோ தேவனே, நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நாம் என்ன செய்திருக்கிறோம்? தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசீர்வாதமாக அவருடைய சமூகத்தில் இருக்கிறோம். நாம் குடும்பத்துக்கு, சபைக்கு, தேவஜனங்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு, இந்த உலகத்துக்கு, தேசங்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருப்போமாக. அது நமக்கு இன்னும் மேலான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். எப்படியோ எந்த சொந்த வாழ்க்கையிலும் விசுவாச வாழ்க்கையிலும் என்னால் முடிந்ததை செய்ய நான் அந்த காலத்திலும் போராடுகிறேன், இந்த காலத்திலும் போராடுகிறேன். என்னவோ என் தேவனோ பெரியா விட்டுட்டு போன இந்த புதிய சபையை திரும்பவும் அதனுடைய சாரத்தில் எழுப்பி கட்டுவதற்கு கர்த்தருடைய சேனையை நீ எழுப்பு என்று சொல்லி கர்த்தர் எனக்கே உத்தரவு கொடுத்திருக்கிறார், கட்டளை கொடுத்திருக்கிறார். வேறு ஒருவரும் புதிய சபையை அதனுடைய சாரத்தில் அடிസ്ഥാனத்தில் நின்று போன இடத்தில் இருந்து எழுப்ப கூடாது என்று இப்பவும் கர்த்தருடைய ஆவினாலே நான் சபைக்கும் உலகத்துக்கும் அறிவிக்கிறேன். அது தேவனுடைய தீர்மானமும் தெரிந்து கொள்ளுமா இருக்கிறது. ஒருவரை கட்டக்கூடாது. கட்டினவர்களை இனி கட்டக்கூடாது, கட்ட முடியாது. கட்ட முடியாத இடத்திலே இப்பொழுது அவர்கள் இல்லை. அப்படினால் கர்த்தருடைய சித்தம் இனியும் ஒன்று இருக்கிறது. அதை கர்த்தரால் நிறைவேறும். நான் ஒன்றும் கட்ட முடியாது. கர்த்தர் எனக்குள்ளது கட்டுவார். பார்வைக்கு நாங்கள் இப்பொழுது சின்னவர்களாக, அற்பமானவர்களாக, சிறு கூட்டமாக, விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களாக மற்றவர்களுக்கு முன்பாக, சபைக்கு முன்பாக காணப்படுகிறோம். ஆனால் கர்த்தருடைய தீர்மானம் ஒன்று இருக்கிறது. அந்த தீர்மானம் தேவனால் நிறைவேறும். கர்த்தர் தம்முடைய சபையை, தலைமையாக விட்டுட்டு போன சபையை பாதுகாத்து தொடர்ந்து கட்டி முடிப்பார். சபை மகிமையிலே ஏறெடுக்கப்படும். ஆதியிலே உண்டாயிருந்த சகல ஆசீர்வாதங்களும், திருமண சபையில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் சபையிலே இனி தேவனால் உண்டாக்கப்படும். கர்த்தருடைய சேனையிலிருந்து அது செய்யப்படும், நிறைவேற்றப்படும். கர்த்தர் அதை செய்வார். என்னோடு கூட இருக்கிறார தேவனுடைய மனுஷர்களும், தேவனுடைய ஜனங்களும், இனி வரப்போகிறவர்களும், சேர்ந்து கொள்ள போகிறவர்களை கொண்டு கர்த்தர் அதை செய்து முடிப்பார். என்ன இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு? ஒரு அசதை காணும் சலனத்தை காட்டலாம் அப்படின்னு பரியாசம் பேசுறீங்க நீங்க. அது இன்றைக்கா இருக்கலாம், அது நாளைக்கா இருக்கலாம். கர்த்தருடைய வல்லமை பெரிதாக கர்த்தருடைய சேனையிலிருந்து, திருச்சபையாகிய கர்த்தருடைய சேனையிலிருந்து அது வெளிப்படும். கர்த்தருடைய சேனையானது எருசலேமாக தன்னுடைய சாயலினால் பிரமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கர்த்தருடைய சேனை சபையாக இருக்கிறது. திருச்சபைக்கு காவலனாக இருக்கிறது, சத்தியத்துக்கு காவலனாக இருக்கிறது, சத்தியத்தை மீறாததாக இருக்கிறது, மனுஷனுக்கு பயப்படாத ஒன்றாக இருக்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒன்றாக இருக்கிறது, சாத்தானுக்கு எதிரியாக சிம்மசம்பளமாக இருக்கிறது. எது நீதியோ, எது நியாயமோ, எது சத்தியமோ, வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி சபையை கட்டுகிறது தான், சபையை கட்டுகிறதாக இருக்கிறது. இன்னைக்கு காலைல கூட ஒரு அருமையான தேவட்ட பிள்ளை வந்திருந்தாரு. நான் ஒரு காரியம் கேள்விப்பட்டிருந்தேன். அப்ப கேள்விப்பட்டபடி பார்க்கிற பொழுது அது சரி கிடையாது. நான் இங்கே வசனத்துக்கு மாறாக ஆராதனை நடத்திருக்கதில்லை,
திருவிருந்து நடத்துகிறது இல்லை. மற்ற கிளைகளில் இருந்து அங்கங்கே இருந்து எந்த பக்கத்திலிருந்து வந்தாலும் சில காரியங்களில் குறைபாடு இருந்தாலும் சத்தியம் சத்தியத்தின்படி ஆராய்ச்சி நடந்து சத்தியத்தின்படி திருவிருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எங்கேயும் வந்தாங்கன்னா திருவிருந்து கொடுத்துருவேன். எனக்கு கர்த்தர் அப்படி எனக்கு நடத்தலையும் ஆலோசனையும் தந்திருக்கிறாங்க. ஆனால் குப்பியில் எங்கேயாவது எடுத்துட்டு அதுக்கு உட்பட்டுட்டு இங்கே வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நான் திருவிருந்து கொடுக்கறது கிடையாது. முன்னக்குட்டி அவங்கள்ட்ட ஞானமாக பேசி அன்பா தயவாக அவங்ககிட்ட பேசி சொல்லிடுவேன். நீங்கள் அங்கே எப்படி உங்கள் ஐயா எப்படி குப்பியில் கொடுக்காரு, அது தவறு இல்லையா வேதத்தின்படி? சரி, அப்போ ஒரே இடத்துல குப்பியில் எடுத்து எடுங்க. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு இங்கே எடுங்க, நம்மளை வேண்டாம்னு சொல்லலை, ஆனால் இன்னும் குப்பியில் எடுக்காதீங்க, அது தப்பு. நான் அந்த ஆத்மாவை வந்து தள்ளி விடுறது நோக்கம் இல்லை. அப்போ இன்னைக்கு இங்கே என்ன ஒரே கப்பில் எடுங்க, இன்னும் அங்கே போய் குப்பியில் எடுக்காதீங்க, தப்பு. இல்லைன்னா அங்கே எடுங்க இங்கே எடுக்காதீங்கன்னு சொல்லிடுவேன். அது மாதிரி சில காரியங்களை நான் காலையில் விசாரித்த பொழுது சில காரியங்களை உண்மை விலக்கி கொண்டேன். ஓ ரைட், அப்போ இது ஒன்றும் பெரிய குற்றம்னு சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நான் காரியம் எதுக்கு கேட்டேன்னு சொன்னால், அப்படி ஒரு மீறுதல் இருந்தால் அதை நம் பல பேர் சுவாசிகளாக இருந்து அதை ஏனென்று கேட்காதபடி அதுக்கு உட்படுகிறது பாவம். அதனால கேட்டேன். ஓகே, ஒன்றும் இல்லை, நான் கர்த்தருடைய சித்தம் செய்ய முடியாது, கர்த்தரால் தெரிந்து அழைக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரம் தேவசமத்தில் செய்வேன், செய்து முடிப்பேன். இது கர்த்தரால் எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரமாக இருக்கிறது. இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை அதிகாரமும் வெளிப்படாமல் இருக்கிறது. எந்த நேரத்தில் வெளிப்படும் என்று நானும் அறியாது இருக்கிறேன். ஆனால் அது வெளிப்படுகிற பொழுது ஒருவரும் அந்த அதிகாரத்துக்கு முன்பாக எதிர்த்து நிற்க கூடாது. என்னை தூசிக்கிறவர்கள், என்னை அற்பமாய் பேசுகிறவர்கள் கூட ஒன்றும் குற்றம் சொல்லக்கூடாதபடிக்கு கர்த்தர் என்னை அவருடைய கருத்தில் வைத்து நடத்துகிறார். அவர் சொல்லுகிறதெல்லாம் குற்றம் கிடையாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருக்கும் தேவனுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு பழகிக் கொள்வோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனாய் கர்த்தரை நாம் சோத்தரிப்போமாக. சோத்திர ஆண்டவரே.